உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னா நான் ஒரு கண்டிஷன் போடுறேன், அதுக்கு நீங்க சம்மதிக்கணும். என்ன 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 கண்டிஷன்? பொண்ணை கொடுத்து பொண்ணு எடுக்கிறது. எக்ஸ்கியூஸ் மீ. யாரு? சோனா. நான் இப்ப என்ன கேட்கல, என் பேரு சோனான்னு சொன்னேன். எனக்கு ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணும், அப்ளிகேஷன் ஃபார்ம் தரீங்களா? உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே, நினைவு தெரிந்து ஏய், நம்ம ராக்ஸ் ஒரு பொண்ணுக்கு ரூட் விட்டுட்டு இருக்கான். தயிர் சாது கிடைச்ச பச்சை மிளகா மாதிரி. சான்ஸே இல்ல, நான் நம்ப மாட்டேன். ஏய் மேகி, ப்ராமிஸ் மேகி. 3 ஃபிளாஷ்பேக் சொன்னா. ஒரு மலரை தேடி தான் வண்டு வரும், ஆனா இங்கே ஒரு வண்டை தேடி இந்த மலர் வந்திருக்கு. வாவ். உங்களுக்கு பாட்டு பாட தெரியுமா? ஓ சோனா, ஓ சோனா, ஓ சோனா, ஐ லவ் யூ லவ் யூ. ஏய், இது ராகோட கேர்ள் ஃப்ரெண்ட் சைக்கிள் கேப்ல பைக் ஓட்டுறியே, கேவலமா இல்ல உனக்கு? அச்சி சும்மா கடை. Krishna cottage, Krishna cottage, Krishna cottage, Krishna cottage. Friendship தான் ஒரு பூக்கூடை. என்னடா இது? என்ன இது? சார், நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி மாலை கிடைக்காது சார். ஏன்னா இது சிங்கிள் ரோஸ் மாலை. என்ன சிங்கிள் ரோஸ் டபுள் ரோஸ் விளையாட்டு காட்டிட்டு இருக்கீங்க? என்ன கிண்டலா பண்றீங்க? மாமா பூச்செடிங்கெல்லாம் போராட்டம் மாமா. பூச்செடிங்கெல்லாம் போராட்டம் நடத்தாது, பூக்காரங்க தான் போராட்டம் நடத்துவாங்க. எவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பு. ஏய், இந்த கல்யாணம் நடக்காது, வாடா போலாம். விடுங்க. சம்மந்தி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம். அதெல்லாம் பேசவே முடியாதுமா. ஏய், நீ என்னடா பாத்துட்டு இருக்க? வாடா போலாம். சம்மந்தி கல்யாணம்னா கூட குறைச்சலாதான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன். என்னம்மா கூட இருந்துச்சு, எல்லாம் குறைச்சுதானமா இருந்துச்சு. ஏண்டா, இதுக்கு தாண்டா உங்ககிட்ட சொன்ன ஆம்பளை மாதிரி மீசையை வளர்த்துக்கிட்டான்னு. ஆமா, அப்படி இல்லைன்னா உங்க அப்பா மாதிரி மீசையை ஒட்டிட்டாவது வந்துக்க வேண்டியதானே. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், சொன்னா சார், ப்ளீஸ் சார். இல்ல, இத பாருங்க, உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னா நான் ஒரு கண்டிஷன் போடுறேன், அதுக்கு நீங்க சம்மதிக்கணும். என்ன 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 கண்டிஷன்? என்ன கண்டிஷன்? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பொண்ணை கொடுத்து பொண்ணு எடுக்கிறது. புரியலையே. புரியலையா? உங்க பொண்ணை எங்க வீட்டுக்கு கட்டி கொடுக்கணும், எங்க பொண்ணை உங்க பையனுக்கு கட்டி கொடுக்கணும். ஓகே, எடுத்துக்கோங்க. இது நல்லா இருக்கு. என்னால முடியாதுடா. சரின்னு சொல்லேண்டா. அங்க ராகினி முகத்தை பாரு. டேய் சரின்னு சொல்லுடா. டேய் அர்த்து போங்கோ, இவனை சம்மதிக்க வையுங்களே சொல்லி. மேகி ஒத்துக்கடா ஒத்துக்கடா. ஒத்துடா ப்ளீஸ்டா ஒத்துக்கடா. ஹே ராக்ஸ், எவ்வளவு கஷ்டப்பட்ட, கடைசி நேரத்துல இப்ப நீயே கெடுத்துட்டு போட்டுருக்கேன். ஓகே சொல்டா. சொல்லுடா. சொன்னா கேளு, மத்த விஷயத்தெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். சொல்லு. சொல்லுடா. ஓகே ஓகே. இப்ப சம்மதிச்சிட்டீங்களா? இப்ப மாலையை மாத்திக்கலாம். ராகினி, வாழ்க்கையில இதுக்காவது குடிக்கோவா? சந்தோஷம் பத்தி அவங்க கொடுங்க. மாலையை மாத்திக்க. ஐயோ ராகினி, என்ன இப்படி நின்னு பாத்துட்டு இருக்க? சீக்கிரமா மாப்பிள்ளை கூட்டிட்டு ஓடி போயிடு. போமா. போங்க போங்க போங்க. இது பாருங்க, வார்த்தையை மாத்தாதீங்க. எத்தனை வருஷமானாலும் சரிதான், என்னுடைய பொண்ணுக்கு உங்க பையன் தான் மாப்பிள்ள. நல்ல வேலையா, அம்மாவோட தலைவலியும் முடிஞ்சது, என்னோட நெஞ்சுவலியும் முடிஞ்சது. ஐயோ பாதி சொல்லிடும். அம்மாவோட நெஞ்சுவலியும் முடிஞ்சது, என்னோட தலைவலியும் முடிஞ்சது. Yo, give me a piece of this then. Something brand new for the massive. Easy bird, you know. Stop that at it. Shut it. Stop on them case. Watch out. ஏய்,
என்னடா வணங்கா முடி மாதிரி தலையை வச்சுட்டு இந்த சீவு சீவுற? ஏய் நோக்கு இதெல்லாம் ஒன்றும் புரியாதுடா. எங்க கிளம்பிட்ட? இந்த குண்டு பொண்ணை பார்க்கவா? என்ன வாந்தி வருதா? நேக்கும் ஒன்றும் பிடிக்கலை. பின்ன வாந்தினா எங்களுக்கு மட்டும் பிடிக்குமா என்ன? டேய் நான் அந்த பொண்ணையாக்கும் சொன்னேன். அவளுக்கு என்ன குறைச்சல்? நல்லா தான் இருக்கா. குறைச்சல் ஒன்றும் இல்லை. குறைச்சலா இருந்தால் தேவையில்லையே. நல்லா ஊதி போய் நீரியான போலன்னா இருக்கா அவ. ஆமா ராக்ஸ், நீ மட்டும் மிஸ்டர் வேர்ல்டுல. அச்சி, பஞ்சர் கடையில தொங்க விட்ட பழைய கிழிஞ்சு போன டியூப் மாதிரி இருந்துகிட்டு நீ அந்த பொண்ணை குறை சொல்றியா? டேய் ரொம்ப பேச வேண்டாம் கேட்டியா? பொண்ணுன்னா சுண்டி விட்டா ரத்தம் வரணும் கேட்டியா? ரத்தம் வரணும். அப்படியா? அப்போ ஒண்ணு பண்ணு, கையில பிளேடு வச்சுக்கோ. எந்த பொண்ணை சுண்டுனாலும் ரத்தம் வரும். போடா, உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கு நேக்கு நேரம் இல்லை. நான் கிளம்பலாம். ஏண்டா சாம், நான் அழகா இருக்கேனடா? என்ன கேட்ட? நான் அழகா இருக்கேனான்னு கேட்டேன். அப்புறமா உன்னோட ஜீன்ஸை கொஞ்சம் நிற்கறியா? அதான் நீ தான் ஃபேஷனுங்கிற பேர்ல அப்படியே எல்லாம் ஃபுல்லா கிழிச்சு விட்டுன்னு இருப்பியே. எனக்கு ரொம்ப அழகா இருக்கும்டா. ப்ளீஸ்டா. என்னோட ஜீன்ஸா? உனக்கா? எதுக்கு? ஏய், இது என்னோட ஷூடா. ஐயோ தெரியாதமா எடுத்து மாட்டின்ட்டேன்டா. குடேன்டா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ப்ளீஸ்டா. ராக்ஸ், எங்க போற? ஆஃபீஸுக்கு தான் போறேன். போய் சொல்ற? இல்லடா, ஆஃபீஸுக்கு போயிட்டு அப்படியே சாயந்தரமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அதெல்லாம் நோக்கு எதுக்கு? இதெல்லாம் நான் கிளம்புறேன்டா. ராக்ஸ் நில்லு. சொல்லு. இல்லடா ஒண்ணுடா. ராக்ஸ் சொல்லுடா. இல்லடா ஒண்ணும் இல்லடா. ராக்ஸ் சொல்லுடா. ஒண்ணும் இல்லடா. சரி ஒண்ணும் இல்ல, கிளம்பு போ. டேய் என்கிட்ட கெஞ்சரும் இல்லையா? ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லலாம் இல்லையா? சரி வேற வழி இல்ல, கெஞ்சுறேன். ராக்ஸ் சொல்லுடா. அது ஒண்ணும் இல்லடா. அப்ப சீ போடா. இல்லடா. அப்ப சொல்லு. ஒரு நாள். ஓ, என்னடா பண்ற? அதாவது பழைய படத்துல எல்லாம் பிளாஷ்பேக் காமிக்கும் போது இப்படிதான் காமிப்பாங்க. இப்ப நீ பிளாஷ்பேக் சொல்ல போறல, அதான் நானும் இப்படி பண்றேன். சுத்திட்டே இருக்கேன் பார். நீ சுத்துறதெல்லாம் இருக்கட்டும், நானும் அந்த பொண்ணு கூட நன்னா சுத்துறோன்னு வேண்டிக்கோடா. சரியா? ஹலோ, அந்த செக்கை தான் பாஸ் பண்ணிட. இதுக்கெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணலாமா? சரி சரி. எக்ஸ்கியூஸ் மீ. யாரு? சோனா. நான் பேனா கேட்கல, என் பேரு சோனான்னு சொன்னேன். ஹலோ, நான் பேனா கேட்கல, டிடி ஃபார்ம் கேட்டேன். ஓ சாரி. இந்தாங்கோ. கையில என்ன இருக்குன்னு பாருங்க. ஓ சாரி. டிடி ஃபார்ம் அந்த கவுண்டர்ல கிடைக்கும். தேங்க்யூ. உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே. இதாண்டா நடந்தது. ட்ரீம்ல இருக்கான், அப்படியே நழுவி விட வேண்டியதான். டைம் வேற ஆறுது. ஓய் நில்லு. எங்க நைஸா நடுவுற? அப்புறம் என்ன ஆச்சு சொல்லு. அப்புறம் தான் ஒன்றும் ஆகலையடா. இனிமே தான் எல்லாம் ஆக வேண்டியது இருக்கு. இப்ப டைம் தான் இருக்கு. உனக்கு ஷூ வேணுமா வேணாமா? வேணும்டா. ஜீன்ஸ் வேணுமா வேணாமா? ஐயோ வேணும்டா. ப்ளீஸ்டா குடேன்டா. அப்ப மரியாதையா சொல்லு. ஐயோ ஒன்றும் இல்லடா. சொல்ல மாட்டேன்டா. சொல்லல, என் புஜ்ஜு குட்டி இல்ல. சரி சரி சொல்லடா. சொல்றேன். அப்புறமா விளையாடுறியா? எப்ப பார்த்தாலும் அப்புறமா அப்புறமான்னு மேல பார்த்துட்டு இருக்க. ஒரு சேஞ்ச் கீழே பார்த்து சொல்லு. சொல்லு. அப்புறமா கரண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலன்னு நீங்க சொன்னாதானே? எனக்கு ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணும், அப்ளிகேஷன் ஃபார்ம் தரீங்களா? உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே. நினைவு தெரிந்து இது போல எவளோ எவளோ என்று நெடுநாள்
இருக்கு. ஏன்? கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொன்னேன், நான் டெட் அக்கௌண்ட் ஆயிட்டேன். சரி, அப்ப நான் கிளம்புறேன். பை பை. பை. போயிட்டு வரேன். போயிட்டு வாங்கோ. பை. பை. நாளைக்கு மறுபடியும் பார்க்கலாமா? பை. பை. என்னை சுற்றி இன்பச்சீரை கட்டிக்கொண்டுதான் இன்று வரை வாழ்ந்து ராக்ஸ் உத வாங்குவ. ஃபிளாஷ்பேக் சொல்றேன் 3 லொகேஷன் மாத்திட்டேன். எனக்கு அப்படியே எரியுது. மரியாதையா சொல்லு. ஆமா, இது என்ன? ரோஸ்டா. இது நான், இது அவடா. அப்ப நடுவுல இந்த தண்டு இது அவங்க அப்பா. என்னோட காதலை பிரிக்க வந்தான்னு வச்சுக்கோங்க, இதை வச்சு அப்படியே திருப்பிடிச்சு அவனை அடிச்சிடுவேன். அவர் சும்மா உட்காந்துருப்பாரு. ஏண்டா காதலிக்கு ரோஸ் குடுக்கறதா இருந்தா ஒண்ணு குடுக்கணும்டா. இந்த மாதிரி கொடுத்தான்னு வச்சுக்கோயேன், அடுத்த நிமிஷமே காதல் கட்டு போடா. சரி, எப்போ மீட் பண்ண போற? இன்னைக்கு தான்டா. எங்க? பீச்லடா. பீச்ல நாங்க 2 பேரும் அப்படியே மணல்ல ஒரு வீடு கட்டி, அதுக்கப்புறமா பீச்ல 2 பேரும் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு, அதுக்கப்புறமா ஒரே ஜூஸ்ல 2 ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சு குடிச்சோம்னா. நிறுத்து, நானும் வரேனே. ஏண்டா நாங்களே ஒரு 12 ரூபாய்க்கு ஒரு மொசம்பி ஜூஸ் வாங்கி 2 ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சு குடிக்க போறோம். இதுல நீயும் வந்து 3வது ஆளா உறிஞ்சினேனா சீக்கிரம் தீந்து போடாதா? போடா. அப்படியா? சரி, அப்ப நான் ஒண்ணு சொல்றேன். பேசாம அந்த பொண்ணு காஃபி ஷாப் கூட்டு வந்துரு. செலவுல நான் பாத்துக்கிறேன். ஆமாண்டா, நோக்கு சோறு போடுறதே நானு. இப்போ என் காசுலயே நேக்கே இப்போ நீ காஃபி வாங்கி தர போறியா? போடா. டேய், நான் அதுக்கு சொல்லடா. நீ அந்த பொண்ணை மட்டும் கூட்டு வந்தேன்னு வச்சுக்கேன், நம்ம கிருஷ்ணா செலவுலயே எல்லாத்தையும் முடிச்சிடலாம். செலவு மிச்சமாகுங்கிறியா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம்டா. அந்த பொண்ணை மட்டும் நீ கூட்டு வரல, அப்புறம் நான் அர்து, உப்லி, கிருஷ்ணா, மேகி, போங்கோ எல்லாரையும் கூட்டிட்டு நீ எங்க உட்காந்துருக்கியோ அங்கே வருவேன். அப்படிலாம் அசிங்கப்படுத்திடாதீங்களா. நானே இங்க அவளை காஃபி ஷாப்பை கூட்டின்னு வரேன். சரி, எப்ப கூட்டு வருவேன்? எப்பயோ கூட்டின்னு வரேன். சரி, நான் தான் உனக்கு அந்த எல்லா கதையும் சொல்லிட்டேனோ. இப்போ வரியா? எனக்கு உன்னோட ஜீன்ஸ் எல்லாம் கொடுக்குறியா? அதை போட்டுன்னு போய் நான் அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும்டா. ப்ளீஸ் டா, வாடா. முடியாது. வாடா. சரி, வந்து தொலைவா. மேகி சர்க்கஸா? சாம், நீ இல்லாம அதுவும் ஒரு குரங்கே இல்லாம நான் மட்டும் எப்படி தனியா சர்க்கஸ் பண்ண முடியும்? குரங்கு நானு. குரங்கு செய்யற வேலையை பாக்குறியா? This is monkey style. You wanna see steak style? இப்ப நீ பாக்குறியா lion style? அசிங்கமா இருக்கு, வாய் மூடியா? சரி, இப்ப நீ என்ன விஷயமா இங்க வந்த? ஹேய், நம்ம ராக்ஸ் ஒரு பொண்ணுக்கு ரூட் விட்டுட்டு இருக்கான். தயிர் சாது கிடைச்ச பச்சை மிளகா மாதிரி. சான்ஸே இல்ல, நான் நம்ப மாட்டேன். ஏய் மேகி, ப்ராமிஸ் மேகி. 3 ஃபிளாஷ்பேக் சொன்னா. ஃபிளாஷ்பேக்கா? அடச்சே, நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப போறது இல்ல. அவன உன மாதிரி நினைச்சியா? அத விடு மேகி. மேகி, ராக்ஸ் டாவ் அடிக்கிற பொண்ணு அடக்கமான பொண்ணுங்கோய். எப்ப பார்த்தாலும் 2-3 அல்ல கை கூட சுத்திட்டு இருக்காங்கோய். சாம், நீ சொல்றதுல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. அப்புறம் நான் எப்படி உன்னை நம்புறது? மேகி, நான் சொல்லுவதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. இது பழசு, ஏதாவது புதுசா ட்ரை பண்ணு. You wanna see Hollywood style now? Whatever I'm telling is absolutely truth. Nothing else but truth. ఇప్పుడు చూడు, హైదరాబాద్ స్టైలు, టాలీవుడ్ స్టైలు. నేను చెప్పేదంతా నిజము, నిజం తప్పితే ఇంకేమీ లేదు. అవి ముంబైకే స్టైల్ దగ్గ.
जो भी कहूंगा सच के सिवा और कुछ नहीं. ஓகே மை லார்ட். அடச்சி, இந்த போங்க கூட பழகி பழகி உனக்கு லாயர் புத்தி வந்துருச்சு. சாயந்தரம் காஃபி ஷாப்க்கு வா. இந்த பச்சை மிளகா தயிர் சாதம் மேட்ரு உனக்கே புரியும். வரட்டா? பை. பாய். பச்சை மிளகா தயிர் சாதமா? அது என்ன காம்பினேஷன்? Yo, give me a piece of this then. Suck boy, play for the massive. Easy bird, you know. Scorpion at it. Big guy. சாம், இன்னைக்கு ராக்ஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால, அவ வருவாளா வரமாட்டாளா? கண்டிப்பா வருவா. சேச்சே அவெல்லாம் வரமாட்டா. அவ சும்மா ரீல் சுத்துறா. வருவா. வரமாட்டா. வருவா. வரமாட்டா. வருவா. வரமாட்டா. வருவா. வரமாட்டா. வருவா. ஓகே. ஒரு பெட் வைக்கலாமா? 100 rupees பெட். ஓகே டன். டன்னா? வா காஃபி ஷாப் போய் அவ வரலா இல்லையான்னு பாத்துட்டு வரலாம். ஓகே. ஹே, இங்க நீ வெட்டியா நின்னு ஏதாவது செஞ்சிட்டு இருக்கிறத விட ஃப்ரிட்ஜ்ல இருக்கிறத எதையாவது எடுத்து கட்டிக்கோ. ஹலோ, இந்த விஷயத்துல நீ எனக்கு அட்வைஸ் பண்ணவே வேணாம். ஏன்னா எனக்கு அந்த பழக்கமே இல்லை. சரி நீ கிளம்பு. Big guy. Shut it. Drop on them case. Back on them tail again, watch out. ஐயோ, என்ன வாக்கு இது மட்டும் டேலியே ஆகி தொலைய மாட்டேங்கிறதே. இந்த கார்மேகத்துக்கு வேற வேலையே இல்லை. எப்போ பழி எடுக்கிறதுன்னு தெரியவே தெரியாது. அவ வேற அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாளே. ஐயோ, டைம் வேற ஆறுது. என்ன ராக்ஸ், இங்கே அவசரமா கிளம்பிக்கிட்டு இருக்கியா? வாட்சை பார்த்துக்கிட்டு இருக்க? ஆமா சார், ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன். அப்போ இது முக்கியமான வேலை இல்லையா? ஐயோ, நான் அப்படி சொல்ல சார். பின்ன ஒரு ஆளுங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பா. யாரு? உங்க அத்தையா? இன்னொரு கால் உடஞ்சிச்சா உங்களுக்கு? இப்போ யாரு கால் உடைய போறதுன்னு பாத்துக்கலாம். இது ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை. இது பாரு, இன்னும் 2 ஃபைல் இருக்கு. அதையும் முடிச்சுதான் நீ வீட்டுக்கு போற, புரிஞ்சுதா? ஏன் இன்னைக்கு ராத்திரி முழுக்க இங்கேயே உட்காந்துட்டு நாளைக்கு விடிகாத்தாலேயே ஃப்ளாட்டுக்கு போறேனே. அதுவும் சௌகரியம். போச்சு, எல்லாம் போச்சு. அவ்வளோ வேற வெயிட் பண்ண சொல்லிட்டு இப்போ அவள் எல்லாம் போயிடுவா. நான் இங்கே உட்காந்துட்டு ஆஃபீஸ் இது எல்லாத்தையும் கட்டின்னு உட்காந்துட்டு இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ. சோனா, என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? அதான் சாம். ஒரு அழகான பொண்ணு முகத்தை பார்த்தா போதும், அவ பேரு பளிச்சுன்னு கண்டுபிடிச்சிருவோம். So sweet. ஆமா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? ஆக்சுவலி நான் ராக்ஸை தேடி காஃபி ஷாப் போனேன். அங்க மேல ஃபிளாட்ஸ்ல இருப்பாங்கன்னு சொன்னாங்க. இங்க வந்ததும் 9th or 10th ஒரு சின்ன குழப்பம். ஆனா அங்க சுத்தி இங்க சுத்தி கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்க டான்ஸ் ரொம்ப நல்லா ஆடுறீங்க. தேங்க்யூ. வேற என்ன உங்களுக்கு தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும். வல்னா ஒரு சகல கலா வல்லவன். கவிதை கேக்குறீங்களா? கவிதை. I love it. It's very nice of you. பொதுவா ஒரு மலரை தேடி தான் வண்டு வரும். ஆனா இங்கே ஒரு வண்டை தேடி இந்த மலர் வந்திருக்கு. Wow. ஜோக் கேக்குறீங்களா? ஜோக். சொல்லுங்க. ஒரு காட்டுல ஒரு சிங்கம். யா. ஒரு யானை. சரி. அந்த சிங்கம் அந்த யானைய வேகமா துரத்துது, பயங்கரமா துரத்திக்கிட்டே போகுது. அப்ப வந்து ஒருத்தர்கிட்ட போய் அந்த யானை உதவி கேட்டுச்சு. யாருக்கிட்ட தெரியுமா? யாரு? ஒரு சின்ன எறும்பு கிட்ட. அப்ப அந்த எறும்பு அந்த யானை காதுல ஒரு விஷயம் சொல்லுச்சு. அப்ப அந்த யானைக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. அந்த எறும்பு யானை காதுல என்ன சொல்லிருக்கும்? என்ன சொல்லுச்சு? யானை, உனக்கு பயமா இருந்தா என் பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கான்னு சொல்லுச்சு. சாம், இதுல யார் எறும்பு யார் யானை?
அது ரொம்ப குழப்பமான விஷயம். அதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். ஓகே சாம், நீங்க ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறீங்க, ரொம்ப நல்லா கவிதை சொல்றீங்க, ரொம்ப நல்லா ஜோக் சொல்றீங்க. உங்களுக்கு பாட்டு பாட தெரியுமா? ஓ சோனா, ஓ சோனா, ஓ சோனா, I love you, love you. என்ன வெக்கமா? இல்ல, பயமா இருக்கு. ஏன் அவ்வளவு மோசமா பண்ண? ரொம்ப நல்லா பாடுனீங்க. அப்ப கண்ணை திறந்து பாரு. முடியல. ஏன்? உங்க கண்ணுல ஒரு ஒளி தெரியுது. அப்படியா? ஏன்னா நான் காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்றேன். சோனா, சாம், சோனா, சாம், சோனா, சோனா, சோனா. என்ன 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 நடக்குதுங்க? சாம், சோனா, சாம், சாம், சோனா, சாம். அச்சி மேகி விடு. ஒரு அழகான பொண்ணு கூட ஒரு அழகான பையன் தான் உனக்கு பிடிக்காதே? அழகான பொண்ணு ஓகே, அது என்னது அழகான பையன்? ஏய், இது ராகோட கேர்ள் ஃப்ரெண்ட். சைக்கிள் கேப்ல பைக் ஓட்டுறியே, கேவலமா இல்ல உனக்கு? அச்சி சும்மா கடை. உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், அந்த சோஃபா பிடிக்கும். இந்த டீப்பா பிடிக்கும். அந்த பீப்பா பிடிக்கும். பைத்தியம் பிடிக்கும். சாரி. Will you please get out? Out. Actually நான் என்ன சொல்ல நீ என்ன சொல்ல வரேன்னா, வேணா? உன்ன மாதிரி கேர்ள்ஸ் எல்லாம் இந்த கிருஷ்ணா காட்டேஜுக்குள்ள இருக்க கூடாது. Come on, get out, I say. சக்கியே, ஆஹா, ஸ்நேகிதியே, ஆஹா, காதலில் 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 நிறம் உண்டு. ஓ ஏ ஏ சக்கியே.